எல்லாருக்கும் உன்னை கொடுத்துட்டு பிடிங்கிறதுலாம் கிடையாது. உனக்கு ஒன்று நான் கொடுக்கலன்னா அதுக்கு நான் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவ்வளோதான். எவ்ரிதிங் ஹேவ் அ ரீசன். ஏதோ ஒரு காரணம் இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்க எல்லாரும் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. 1980களில் பிறந்த அனைவருமே டாக்டராக வேண்டும் என்று தான் பிரியப்பட்டார்கள். இப்போதும் கூட அப்படித்தான் பிரியப்படுகிறது என்பதுதான் ஆச்சரியம். நல்லா போச்சு. என்ன நான் இந்த நல்லா படிக்கிற என்னை சுற்றி 4 பேரை சேர்த்து படிக்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி என்னோட ஒரு 8 பேரை சேர்த்து படிக்க வச்சாங்க. அவங்க எல்லாருமே 400க்கு மேலே எடுத்தாங்க. நான் 400 கூட எடுக்கல. எங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் பக்கத்து ஸ்கூலில் போய் சண்டை வந்து எங்கள் பையன் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான்னு என்னை கேட்காம அவர் நான் பாட்டு சப்பாத்தி சாப்பிட்டுக்கல சபதம்லாம் பண்ணிட்டு வந்துட்டார். நைட்டெல்லாம் சுடுகாட்டில் கூட நான் பயப்படாமல் பேய் பக்கத்தில் படிப்பேன் தெரியுமா அப்படின்னு பீத்திக்கிறதுக்காக அந்த ரோட்டில் உட்காந்து படித்து எல்லா இடத்துலையும் படித்து பெருசாக மார்க் எடுக்கல. டாக்டருக்கு போக முடியல. ஓகே, நடக்கலை. அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது பிபிஏ பிடிச்சிருந்துச்சு, அதை படித்தேன். எம்பிஏ படிக்கணும் தான் சென்னைக்கு வந்தேன். நடக்கலை. ஆனால் இப்போ என்ன மோசம் போச்சு, அது நடக்காமல் போனதற்கு இப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு காரணம் இருக்கிறது. அவ்வளோதானே. அது நடக்காமல் போவதென்றால் எல்லா இழப்பும் ஏதோ ஒரு விதையை தூவி விட்டு போகிறது.